இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் உங்களை சற்றே வித்தியாசமான ஒரு கோணத்துல சிந்திக்க வைக்கும். ஆமா, இது நம்ம அன்றாடம் பார்க்குற விஷயங்களை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க எப்போதாவது ஒரு புது பொறுப்பை ஏத்திக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது ஒரு புது குழுவுல ஒரு நிறுவனத்துல இணையும் போது அதுக்காக உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த ஆரம்பகட்ட தயார்படுத்தல் தான் நம்மளோட ஒட்டுமொத்த பயணத்தையும் தீர்மானிக்குது. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆவணம் கத்தோலிக்க திரு அவையில நடக்கிற பலிபீடச் சிறாராக பதிவு செய்யப்படும் விழா, அதாவது ரைட் ஆஃப் இனிஷியேஷன் ஃபார் ஆல்டர் சர்வீஸ் பற்றியது. இத படிக்கும்போது இது வெறும் ஒரு மத சடங்கா மட்டும் எனக்கு தெரியல. எனக்கும் அதேதான் தோணுச்சு. ஒரு சமூகத்துல, குறிப்பா சின்ன பிள்ளைங்க கிட்ட பொறுப்புணர்வ, அர்ப்பணிப்ப, ஒரு குழுவின் மீதான நம்பிக்கைய எப்படி படிப்படியாகவும் ஆழமாகவும் விதைக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற ஒரு பயணம் இது. 100க்கு 100 உண்மை. நீங்க ஆரம்பத்திலே இதை ஒரு உளவியல் பயணம்னு சொல்லலாம். ஏன்னா சடங்குகள்னாலே பல நேரங்கள்ல வெறும் வெளிப்புற அடையாளங்களா தான் பார்க்கப்படுது. ஆமா, ஏதோ காலங்காலமா பின்பற்ற வழக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. ஒரு மனிதனை, அதிலும் குறிப்பா ஒரு சிறுவனை பொறுப்புள்ளவனா மாற்றுவதற்கு சமூகம் எப்படி ஒரு கட்டமைப்பை, அதாவது ஒரு ஸ்கஃபோல்டிங் உருவாக்குது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த ஆவணம் இது. மனித மூளைக்கு எப்போதுமே ஒரு நிலை மாற்றத்தை, ஒரு டிரான்சிஷனை உணர சில குறியீடுகள் தேவைப்படுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த பரிணாம வளர்ச்சிய இந்த ஆவணம் மிக நுணுக்கமா பதிவு செஞ்சிருக்கு. இப்போ அந்த நிலை மாற்றம் எப்படி தொடங்குது அப்படிங்கறது தான் இதுல என்ன முதல்ல ஈர்த்த விஷயம். நீங்க அந்த ஆயத்த காலத்தை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். இந்த ஆவணத்தோட முதல் பகுதியை படிக்கும் போதே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது, ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்து யாரும் திடீர்னு போய் பலிபீடச் சிறார் ஆகிட முடியாது. அது சாத்தியமும் இல்ல. இதற்கென ஒரு குறிப்பிட்ட ஆயத்த காலம், ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட் இருக்கு. அந்த ஆயத்த காலத்திற்கு பிறகுதான் அவங்க அந்த நுழைவு பவனியிலே கலந்துக்க முடியுது. எதையுமே உடனடியாக பெற்றிடக்கூடாது, அதுக்காக காத்திருக்கணும், உழைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆரம்ப கட்ட தயாரிப்பு ஒரு மிகப்பெரிய பாடம். அந்த ஆயத்த காலம் அப்படிங்கிறது வெறும் வேலைகளை கத்துக்கிற நேரம் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. இதை நீங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல சேரும்போது நடக்கிற ஆன்போர்டிங் செயல்முறையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அருமையான ஒப்பீடு. அது வெறும் சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக் கொடுக்கறது மட்டும் இல்லையே. ஆமா, அந்த நிறுவனத்தோட கலாச்சாரத்தை உள்வாங்குற நேரம் அது. அதே போலதான் இதுவும். அந்த பணியோட புனிதத்தன்மையும் அதோட ஒழுக்கத்தையும் உள்வாங்குற ஒரு நேரம். இந்த தயாரிப்பு காலத்துல அவங்க ஒரு விதமான எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிறாங்க. அது அவங்களோட எதிர்கால பொறுப்பிற்கான அடித்தளமா அமையுது. இப்போ அந்த எதிர்பார்ப்போட அவங்க வர்ற காட்சி அமைப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, தேர்வு செய்யப்பட்ட சிறுவர்கள் எல்லாரும் அந்த நுழைவு பவனியில வரும்போது எல்லாரும் ஒரே நிற ஆடை அணிஞ்சு வராங்க. இந்த இடத்துல ஆடை அப்படிங்கிறது மனித சமூகத்துல ஒரு மிகப்பெரிய சமன்படுத்துது. அவங்க எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும், அவங்க குடும்ப பின்னணி எதுவா இருந்தாலும், அங்க அவங்க எல்லாரும் சமம் அப்படிங்கறத அந்த ஒரே நிற ஆடை ரொம்ப அழகா பறைசாற்றுது. அந்த தருணத்துல அவங்க ஒரு தனிநபரா இல்லாம ஒரு குழுவா தங்களை உணர்வாங்க. திருவழிபாட்டுல ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை அப்படிங்கறத அந்த ஆரம்பகட்ட ஆடையே உணர்த்திடுது. அது மட்டும் இல்லாம இந்த நுழைவு பவனியில அவங்க தனியா நடந்து வரல அப்படிங்கறதையும் நாம கவனிக்கணும். ஆமா, அவங்க தங்களுடைய பெற்றோர்களோட வராங்க. ஒரு குழந்தை சமூகத்துல ஒரு புது பொறுப்பா ஏற்கும்போது குடும்பம் அதுக்கு பின்னாடி நிக்குது அப்படிங்கறதுக்கான காட்சி அது. இதுல இன்னொரு மிக முக்கியமான குறியீடு இருக்கு. அவங்க தங்கள் அணிய போற அந்த சிறப்பு திருவுடைகளை தங்களுடைய கைகள்ல ஏந்தியபடி வராங்க. இதை நீங்க இப்படி பாக்குறீங்க? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. அவங்க உள்ள வந்த உடனே அந்த உடைகளை போட்டுக்கிறது இல்ல. ஆமா, கையில ஏந்தி வராங்க. கைகள்ல அந்த திருவுடைகளை ஏந்தி வர்றது அப்படிங்கிறது அவங்க எதிர்காலத்துல சுமக்க போற பொறுப்பை குறிக்கிற ஒரு குறியீடு. இது வெறும் துணி அல்ல, இது ஒரு கடமை அப்படிங்கறத அந்த சிறுவர்கள் தங்களுடைய கைகளாலேயே ஏந்தி வர்றது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். மேலும் அவங்க அதை ஏந்தி வந்து நற்செய்தி வாசிக்கப்பட்ட பின்னரே அமர்கிறாங்கன்னு ஆவணம் சொல்லுது. பொறுப்பை உடனடியாக ஒருவர் மேல் திணிக்காம அதை அவங்க கைகள்ல கொடுத்து அதோட எடைய, அதோட முக்கியத்துவத்தை உணர செய்யறது ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறை. ஒரு பெரிய பொறுப்பை ஏற்க போறோம் அப்படிங்கிற அந்த பதற்றமோ மரியாதையும் அந்த சிறுவர்களோட மனசுல அந்த தருணத்துல ஆழமா பதியும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒழுங்கமைப்பு, அதாவது நற்செய்தி வாசிச்ச பிறகு அமர்வது அப்படிங்கிறது எதற்கும் ஒரு நேரம் இருக்கு,
ஒரு முறை இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு கத்துக் கொடுக்குது. இந்த தயாரிப்பும் பவனியும் முதிஞ்ச பிறகு விஷயங்கள் இன்னும் தீவிரமாகுது. அழைப்பும் பரிந்துரையும் அப்படின்ற பகுதி வருது. பலிபீடச் சிறாரான பொறுப்பாளர் முன்னாடி வந்து சிறுவர்களை அழைக்கிறாரு. ஆனா அவரு பொதுவா எல்லாரையும் கூப்பிடல. அதைத்தான் நானும் கவனிச்சேன். ஞாயிறு மறைக்கல்வியில ஆர்வமுடன் பங்கேற்று இப்போது பணியாற்ற விரும்புவோர் முன்வரவும் அப்படின்னு அழைக்கிறாரு. அது இந்த இடத்துல ஆர்வமுடன் பங்கேற்று அப்படிங்கிற தகுதி மிக தெளிவா குறிப்பிடப்படுது. ஏற்கனவே ஒரு ஈடுபாட்டை காட்டினவங்கள தான் அவங்க அழைக்கிறாங்க. இது எந்த ஒரு அமைப்புக்கும் மிக முக்கியமான ஒரு விதி. ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்படணும். சும்மா கூட்டத்தோட கூட்டமா வந்தவங்கள பொறுப்புல உட்கார வைக்கிறது அந்த அமைப்புக்கும் நல்லதில்ல, அந்த நபருக்கும் நல்லதில்ல. அந்த பொறுப்பாளர் அப்படி அழைக்கும்போது அந்த சிறுவர்களுக்கு தாங்கள் இதை சம்பாதித்திருக்கிறோம், அதாவது ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் ஏற்படும். அவங்க முன் வந்ததும் நடக்கிற அந்த உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமானது. அருட்பணியாளர் அந்த சிறுவர்கள் கிட்ட திருவவையிடமிருந்து நீங்கள் கேட்பது என்ன அப்படின்னு ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிறுவர்கள் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீரையும் பலிபீடச் சிறார் இயக்கத்தில் உறுப்பினராக இணைக்கப்படவும் கேட்கிறோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இந்த இடத்துல சிறுவர்களோட ஏஜென்சி, அதாவது அவங்களோட சுய விருப்பம் மிக தெளிவா வெளிப்படுது. யாரோ அவங்கள கட்டாயப்படுத்தல, தாங்களாகவே முன்வந்து அந்த பொறுப்பை கேக்குறாங்க. இந்த உளவியல் ரொம்ப ஆழமானது. ஒரு பொறுப்பை நாம ஒருவர் மீது திணிப்பதற்கும் அவரே அதை விரும்பி ஏத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க விருப்பத்தை கேட்கறதன் மூலமா இது அவங்க எடுத்த முடிவு அப்படிங்கிற பொறுப்புணர்வு அவங்களுக்குள்ள விதைக்கப்படுது. நாளைக்கு ஏதாவது ஒரு சவாலான சூழ்நிலை வரும்போது இது நான் விரும்பி ஏற்ற பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் அவங்கள தொடர்ந்து செயல்பட வைக்கும். ஆனா சிறுவர்கள் கேட்ட உடனே அருட்பணியாளர் அவங்கள அப்படியே ஏத்துக்கிறது இல்ல. ஆமா, அவர் அந்த பொறுப்பாளரை திரும்பி பார்த்து இவர்களை சேர்த்து கொள்ள நீங்கள் பரிந்துரைக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொறுப்பாளர் ஆம், நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இத படிக்கும்போது ஒரு வேலைக்கு சேரும்போது நாம கொடுக்கிற ரெஃபரன்ஸ் அல்லது கார்ப்பரேட் உலகத்துல இருக்கிற ஸ்பான்சர்ஷிப் முறை தான் என் நிலவுக்கு வந்துச்சு. அது ஒரு அருமையான ஒப்பீடு. ஒரு தனி மனிதனோட விருப்பம் மட்டும் போதாது, அந்த சமூகத்துல உள்ள ஒருத்தரோட உத்தரவாதமும் தேவைப்படுது. இந்த அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்புக்கூறல் முறை அந்த அமைப்போட நம்பகத்தன்மையே கூட்டுது. அந்த பொறுப்பாளர் ஆம் அப்படின்னு சொல்றதன் மூலமா நான் இவங்கள கண்காணிச்சேன், இவங்க தகுதியானவர்கள்னு நான் சான்று பகிர்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா ஒரு சபையின் முன் அறிவிக்கிறாரு. அந்த சிறுவர்களுக்கும் இது ஒரு பெரிய செய்தியை சொல்லுது. என் மேல யாரோ ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள இயல்பாவே எழும். இந்த பரிந்துரைக்கு அப்புறம் அந்த பொறுப்பாளர் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைக்கிறாரு. பேர் அழைக்கப்பட்ட உடனே அவங்க பீடத்துல தங்களுக்குன்னு தயார் செய்யப்பட்ட ஒரு சிறப்பு இடத்துக்கு போய் அமர்கிறாங்க. கூட்டத்துல ஒருத்தரா இருந்தவங்க இப்போ பேர் சொல்லி அழைக்கப்பட்டு ஒரு தனித்துவமான இடத்தை பெறுவது அந்த சிறுவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கும். ஒரு மனிதனோட பெயர் அவனுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத உளவியல் ஆய்வுகள் பலமுறை நிரூபிச்சிருக்கு. கூட்டத்தோட கூட்டமா இல்லாம பேர் சொல்லி அழைக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு சுய மரியாதையை உருவாக்கும். நான் இந்த சமூகத்தால் கவனிக்கப்படுறேன், அங்கீகரிக்கப்படுறேன் அப்படிங்கிற உணர்வு அந்த சிறுவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பேர் சொல்லி அழைக்கிறது அப்படிங்கிறது அவங்கள ஒரு தனிநபரா, அவங்களோட தனிப்பட்ட பொறுப்போட அந்த சமூகம் அடையாளப்படுத்துது என்பதன் குறியீடு. இப்போ இந்த தனிப்பட்ட அங்கீகாரத்துக்கு பிறகுதான் நாம விவாதிக்கிற இந்த ஆவணத்தோட மைய பகுதிக்கு வரும். ஆமா, வாக்குறுதிகளும் மௌன செபமும். அருட்பணியாளர் சில அறிவுரைகளை வழங்கின பிறகு சிறுவர்கள் எல்லாரும் மண்டிடுறாங்க. அருட்பணியாளர் அங்கிருக்கிற எல்லாரையும் பார்த்து மாணாக்கர்களுக்காக செபிக்க அழைக்கிறாரு. அங்க ஆவணத்துல இருக்கிற ஒரு குறிப்பு என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது. நீங்க அந்த மௌன செபத்தை சொல்றீங்க இல்லையா? ஆமா, சில நிமிடங்கள் மௌனமாக செபித்தல். சிறுவர்களை, அதுவும் அன்ன வயதுல சில நிமிடங்கள் மௌனமா இருக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். கண்டிப்பா. இன்றைய பரபரப்பான உலகத்துல சத்தங்கள் நிரம்பிய ஒரு சூழல்ல மௌனம் அப்படிங்கறதே ஒரு ஆடம்பரமா மாறிடுச்சு. ஆனா அந்த சத்தம் இல்லாத அமைதி அந்த தருணத்தோட கனத்தை அவங்கள உணர்த்தது இல்லையா? அந்த சில நிமிட மௌனம் அப்படிங்கிறது வெறும் சத்தமின்மை அல்ல, அது ஒரு ஆழமான உள்வாங்குதல், ஒரு காக்னிட்டிவ் ரீசெட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்னாடி ஆரவாரங்களை ஒதுக்கி வச்சுட்டு உள்நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கறத அந்த மௌனம் அவங்களுக்கு கத்துக் கொடுக்குது. அந்த மௌனத்துல அவங்க தங்களை சுற்றியுள்ள கூட்டத்தை மறந்து தங்களுக்குள் தாங்களே ஒரு உரையாடலை நிகழ்த்துறாங்க. அந்த மௌனத்திற்கு பிறகு சிறுவர்கள் எழுந்து நிக்கறாங்க. இப்போ அருட்பணியாளர் அவங்க கிட்ட 3 கேள்விகளை கேக்குறாரு. இந்த 3 கேள்விகளோட படிநிலை அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு கேள்வி, தொடர்ந்து மறைக்கல்வி வகுப்புல பங்கெடுத்து நம்பிக்கை வாழ்வுல வளர முயற்சிப்பீர்களா? இது அறிவை குறிக்குது.
நாலேஜ். 2வது கேள்வி, நாள்தோறும் இயக்கத்தின் செப்பத்தை செபித்து இறை வார்த்தை வாசிப்பீர்களா? இது தினசரி பழக்க வழக்கத்தை குறிக்குது, ஹேபிட்ஸ். 3வதா, பணி தேவைப்படும்போது அந்த பலிபீட பணியை கவனத்துடனும் பக்தியுடனும் அதன் பொருள் உணர்ந்து செய்வீர்களா? அறிவு, பழக்கம், அதுக்கப்புறம் புரிதலுடன் கூடிய செயல்பாடு. இது ஒரு முழுமையான கட்டமைப்பு அல்லவா? சரியா சொன்னீங்க. இதுல அந்த 3வது கேள்வியில வர்ற அதன் பொருள் உணர்ந்து அப்படிங்கிற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. மனித இயல்புல எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்யும்போது அது இயந்திரத்தனமா மாறிடக்கூடிய அபாயம் இருக்கு. ஏதோ வந்தோம், வேலைய செஞ்சோம், போனோம் அப்படின்னு இல்லாம நான் எதற்காக இதை செய்யறேன் அப்படிங்கிற புரிதலோடு செயல்படணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலயே அவங்களுக்கு கத்துக் கொடுக்கப்படுது. எந்த ஒரு நிறுவனத்திலையும் ஊழியர்கள் தங்கள் வேலையோட பொருள் உணர்ந்து செஞ்சா மட்டுமே அதுல ஒரு முழுமை இருக்கும். இதுக்கு அந்த சிறுவர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது அதை விட சுவாரஸ்யமானது. நான் கட்டாயம் செய்வேன் அல்லது என்னால் முடியும் அப்படின்னு அவங்க தற்பெருமையா சொல்லல. ஒவ்வொரு கேள்விக்கும் இறைவனின் துணையோடு நிச்சயமாக செய்வேன் அப்படின்னு பதிலளிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய முரண்பாட்டை நாம பார்க்க முடியுது. ஆமா, பொதுவா இன்றைய உலகம் உன்னால் எல்லாம் முடியும், உன்னை நம்பு அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா இங்க தங்களின் சுய பலத்தை மட்டுமே நம்பாம ஒரு உயர் சக்தியோட துணை தங்களுக்கு தேவை அப்படிங்கிற அந்த பணிவு, அந்த யதார்த்தம் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கப்படுது. அது ஒரு மிகச்சிறந்த மனநிலை. எனக்கெல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம என் முயற்சி இருக்கும், ஆனா அதை நிறைவேற்ற எனக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு அவங்களோட பலவீனங்களை அவங்களே ஏத்துக்கிற ஒரு முதிர்ச்சியை காட்டுது. எதிர்காலத்துல அவங்க எத்தனையோ சவால்களை சந்திக்கலாம், தவறுகள் செய்யலாம். அப்போ தளர்ந்து போகாம இருக்க இந்த மனநிலை அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இந்த வாக்குறுதிகள் முடிஞ்சதும் நடக்கிற அடுத்த நிகழ்வு தான் என்ன ரொம்ப ஈர்த்துது. ஒரு கூட்டு உறுதிமொழி. ஆமா, புதிதா சேர்ற சிறுவர்கள் மட்டும் தனியா இந்த உறுதிமொழியை எடுக்கல. அருட்பணியாளர் கூறுறாரு, ஏற்கனவே இயக்கத்தில் சேர்ந்துள்ளோர் அனைவரும் இப்போது சேர்க்கப்பட உள்ள இவர்களுடன் இணைந்து உறுதிமொழி அளிக்க அழைக்கிறேன் அப்படின்னு. ஆக பழைய உறுப்பினர்களும் புதிய உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த உறுதிமொழியை வாசிக்கிறாங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அந்த சிறுவர்களை ஒரு குழுவிற்குள் வரவேற்கும் ஒரு அரவணைப்பு. இத அவங்க தனிமைப்படுத்தப்படல அப்படிங்கறது உணர்த்துது. இதத்தான் நாம சாலிடாரிட்டி, அதாவது ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். புதியவர்கள் ஒரு குழுவிற்குள் வரும்போது ஒருவித தயக்கமும் பயமும் இருக்கிறது இயல்புதான். நாங்களும் உங்களை போன்றவர்கள்தான், நாம் அனைவரும் ஒரே குழு அப்படிங்கிற உணர்வை அந்த பழைய உறுப்பினர்களோட குரல் அவங்களுக்கு சொல்லாம சொல்லுது. ஒரு சமூகமா இணைந்து செயல்படுவதன் தொடக்க புள்ளி இதுதான். அந்த பழைய உறுப்பினர்களுக்கும் இது ஒரு ரீசார்ஜ் செய்யற மாதிரி அமையும். தாங்கள் முன்பு எடுத்த வாக்குறுதிய அவங்க மீண்டும் ஒரு முறை நினைச்சு பார்க்க இது ஒரு வாய்ப்பா அமையுது. அந்த உறுதிமொழியில அவங்க தங்களின் பாதுகாவலர்களை நினைவு கூறுறாங்க. அன்னை மரியாள், புனித ஜான் பெர்க்மேன்ஸ் மற்றும் புனித மரியா கொரோட்டி ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. இந்த 2 புனிதர்களை பற்றி நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அவங்க இருவருமே மிக இளம் வயசுல வாழ்ந்து மறைந்தவர்கள். பெரிய பெரிய தத்துவ ஞானிகளையோ வயதான துறவிகளையோ முன்மாதிரியா வைக்காம இந்த சிறுவர்களுக்கு நெருக்கமான இவங்களுடைய வயதை ஒத்தவர்களை முன்மாதிரியா வைக்கிறது மிகச்சிறந்த ஒரு உத்தி. அது மிக முக்கியமான ஒரு உளவியல் அணுகுமுறை. நம்மால தொடர்பு படுத்திக்க முடியாத ஒருத்தரை முன்மாதிரியா கொள்வது கஷ்டம். சிறுவர்களுக்கு தங்களைப் போலவே வாழ்ந்த தங்கள் வயதுல இருந்த ஒருத்தரோட வாழ்க்கை ரொம்ப எளிதா புரியும். அவங்களால முடிஞ்சதுன்னா என்னாலும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள உருவாகும். அந்த உறுதிமொழியோட நோக்கம் 3 விஷயங்களை மையமா கொண்டிருக்கு. 1 இறைவனின் மகிமைக்காக, 2 திரு அவையின் சேவைக்காக, 3 தனது ஆன்ம மீட்புக்காக. இந்த 3ஐயும் பார்க்கும்போது இது ஒரு மனிதனோட வாழ்க்கையை எப்படி சமநிலைப்படுத்துது அப்படின்னு தோணுது. தன்னுடைய சுய முன்னேற்றம், தான் வாழும் சமூகத்திற்கான சேவை மற்றும் ஒரு உயர்ந்த ஆன்மீக நோக்கம். இந்த 3 இணைந்ததுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை அப்படிங்கறத இந்த உறுதிமொழி சுட்டிக்காட்டுது. அந்த படிநிலை ரொம்ப நேர்த்தியானது. தன் ஆன்ம மீட்பு அப்படிங்கிறது தன்னை பண்படுத்திக்கிறது. திரு அவையின் சேவை அப்படிங்கிறது தன்னை சுற்றியுள்ள சமூகத்திற்கு பங்களிப்பது. இறைவனின் மகிமை அப்படிங்கிறது தன் வாழ்க்கைய ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு அர்ப்பணிப்பது. சுயத்திலிருந்து தொடங்கி சமூகத்திற்கு விரிவடைந்து பிரபஞ்சத்தோடு இணையிற ஒரு முழுமையான பயணத்தை இந்த 3 நோக்கங்களும் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுது. இந்த ஆழமான அர்ப்பணிப்பிற்கு பிறகு இந்த நிகழ்வோட மிக உணர்வுபூர்வமான மற்றும் காட்சி ரீதியான கட்டத்திற்கு நாம வரோம். திரு உடை அணிவித்தலும் வரவேற்போம். இதுவரை அவங்க கையில ஏந்தியிருந்த அந்த திருவுடைய அருட்பணியாளர் இப்போ ஆசீர்வதிக்கிறாரு. ஒவ்வொரு சிறுவனோட பேரையும் சொல்லி
இந்த இயக்கத்தில் நீ சேர்த்து கொள்ளப்பட்டதன் அடையாளமாக இந்த திருவுடையை பெற்றுக்கொள் அப்படின்னு கூறுறாரு. இதுல உளவியல்ல என்க்ளோஸ்ட் காக்னிஷன் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அதாவது நாம அணியும் ஆடை நமது சிந்தனையையும் செயல்பாட்டையும் தன்னம்பிக்கையையும் மாற்றக்கூடியது அப்படிங்கிறது தான் அது. ஒரு மருத்துவரோட வெள்ளை அங்கி, ஒரு ராணுவ வீரரோட சீருடை, இவையெல்லாம் வெறும் துணிகள் அல்ல. அவை ஒரு பொறுப்பின், ஒரு அதிகாரத்தின் அடையாளம். அதே போலதான் இங்க ஆசீர்வதிக்கப்பட்ட திருவுடையை பெறுவது அப்படிங்கிறது அந்த சிறுவன் ஒரு புதிய அடையாளத்தை பெறுகிறான் அப்படிங்கறத குறிக்குது. அந்த ஆடைய அணியும் போது அவன் தன் பழைய அடையாளத்தை கழற்றி விட்டு ஒரு புதிய பொறுப்பான மனிதனா மாறுறான். ஆனா அந்த ஆடைய அவங்க தாங்களாகவே அணிந்து கொள்றதில்ல. இங்க நடக்கிற ஒரு நிகழ்வு இந்த ஆவணத்திலேயே என்ன ரொம்ப நெகிழ வச்ச ஒண்ணு. பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் திருவுடை அணிந்து கொள்ள உதவி செய்றாங்க. இதுவரை ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள அந்த பிள்ளைகளை வளர்த்து கரம் பிடிச்சு அழைச்சு வந்த பெற்றோர்கள் இப்போ அவங்க ஒரு புது பொறுப்பை ஏற்றும் தருணத்துல தங்கள் கைகளாலேயே அந்த ஆடைய அணிவிக்கிறாங்க. இது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சமூகத்தின் பொறுப்பிற்காக அனுப்பி வைக்கும் ஒரு உணர்வுபூர்வமான தருணம் அல்லவா? நிச்சயமா இது ஒரு அழகிய முரண்பாடு. அந்த ஆடைய அணிவிப்பதன் மூலமா பெற்றோர்கள் தங்கள் குழந்தைய தங்களை விட்டு ஒரு படி தள்ளி வைக்கிறாங்க. இதுவரை நீ எங்கள் பிள்ளை மட்டுமே, இனி நீ இந்த சமூகத்திற்கும் இறைவனுக்கும் பணி செய்யும் ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு அந்த பெற்றோர்கள் சொல்லாம சொல்றாங்க. ஒரு குடும்பமா இணைந்து ஒரு குழந்தைய அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதையே இது காட்டுது. அந்த சிறுவனுக்கு தன் பெற்றோரின் கரங்களால் அந்த உடை அணிவிக்கப்படுறது அவனது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பொறுப்பை நினைவூட்டும் ஒரு தருணமா இருக்கும். அந்த ஆடைகளை அணிந்த பிறகு நடக்கிற இறுதி வரவேற்பு இந்த முழு செயல்முறையையும் நிறைவு செய்யுது. அருட்பணியாளர் அவங்கள பார்த்து பலிபீடச் சிறார் இயக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு கூறுறாரு. அந்த வரவேற்பு அவங்க அந்த சமூகத்தோட ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கமா மாறிட்டாங்க அப்படிங்கறத முழுமையா உறுதி செய்யுது. இன்னைக்கு நாம ஒரு சாதாரண ஆவணத்தை எடுத்து மனித மனத்தின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஒரு பெரிய பாடத்தையே படிச்சிட்டோன்னு தோணுது. ஆமா, பொறுப்பு, கடமை, அர்ப்பணிப்பு மற்றும் சமூகத்தின் ஆதரவு ஆகிய அனைத்தும் எப்படி ஒன்றிணைந்து ஒரு மனிதனை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான வரைபடம் இது. வெறும் ஆடைகளை மாற்றுவது மட்டுமல்ல, அகத்தை மாற்றும், உள்ளத்தை உறுதிப்படுத்தும் ஒரு ஆழமான கட்டமைப்பு இது அப்படிங்கறது இன்னைக்கு நாம ரொம்ப விரிவா பார்த்தோம். இந்த தகவல்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட பிறகு இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்யும் முன் உங்ககிட்ட ஒரு கேள்விய, ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். நம்ம அனைவருமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது தொழில் ரீதியான வாழ்க்கையிலோ பல தீர்மானங்கள் எடுக்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு, புத்தாண்டின் போது நமக்குள் நாமே எத்தனையோ ரகசிய தீர்மானங்களை எடுத்துக்கிறோம். நான் இதை செய்வேன், அதை மாத்துவேன் அப்படின்னு நமக்குள் ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறோம். ஆனா அதுல எத்தனை தீர்மானங்களை நம்ம இறுதி வரை கடைபிடிக்கிறோம்? பெரும்பாலானவை சில நாட்கள்லயே மறைஞ்சிருது இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்த்த இந்த சிறுவர்களோட நிலைப்பாட்டை சற்று யோசிச்சு பாருங்க. அவங்க நமக்குள் நாமே எடுக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட முடிவை எடுக்கல. ஒரு சமூகத்தின் முன்னாடி தங்களுக்கு கீழ் ஒரு பொறுப்பாளர், தங்களுக்கு மேல் ஒரு அருட்பணியாளர், தங்களைச் சுற்றி தங்கள் பெற்றோர்கள் மற்றும் பழைய உறுப்பினர்கள் என ஒரு பெரிய கூட்டத்தின் சாட்சியோடு ஒரு குறிப்பிட்ட சீருடைய அணிஞ்சுகிட்டு தங்கள் வாக்குறுதியை பொதுவெளியில சத்தமா சொல்றாங்க. ஒரு வாக்குறுதிய தனிமையில நமக்குள் ரகசியமா எடுப்பதற்கும் ஒரு சமூகத்தின் முன்னாடி அதற்கான ஆடையை அணிந்து பகிரங்கமா அறிவிப்பதற்கும் உள்ள உளவியல் வித்தியாசம் என்ன? ஏன் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சிறந்த பண்புகளை வெளிக்கொண்டு வர, தன் வாக்குறுதியை காப்பாற்ற, தனக்குத்தானே சாட்சியா இருப்பதை விட இந்த சமூகம் ஒரு சாட்சியா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது உண்மையிலே தனிமனிதனை சார்ந்தது மட்டும்தானா, அல்லது அது ஒரு சமூகம் இணைந்து உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமா? சற்று சிந்திச்சு பாருங்க. அன்றாட வாழ்வில நீங்க செய்யற செயல்களை வெறும் இயந்திரத்தனமா செய்றீங்களா, அல்லது அதோட உண்மையான பொருளை உணர்ந்து செய்றீங்களா? இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய ஆழ்ந்த அலசலை நாம நிறைவு செய்வோம்.